முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரிக்கு சொந்தமான 169 மில்லியன் ரிங்கெட் பணத்தை அவர் உரிமை கோருவதிலிருந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்துள்ள வேளையில் அவருக்கு எதிராக எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து சட்டத்துறை அலுவலகம் முடிவு செய்யும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இஸ்மாயில் சப்ரிக்கு மிக நெருக்கமான உதவியாளர் ஒருவரின் வீட்டின் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து மீட்கப்பட்ட அந்த பணத்தை பறிமுதல் செய்வதற்கு SPRM மேற்கொண்ட நடவடிக்கைக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து இஸ்மாயில் சப்ரி எந்தவொரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எனினும் இவ்விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான பணம் மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அசாம்பாக்கி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.